கம்மிங் எபிசோடுக்குரிய ப்ரோமோ ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. வீடியோ வந்துட்டு நல்லாவே இருக்குது. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் சீனில் வந்துட்டு சொத்தெல்லாம் கார்த்திக் பேரில் எழுதி வச்சுட்ருக்காங்க. அந்த சீன் தான் காமிச்சிட்ருக்காங்க. இதை கேட்டதுமே எல்லாருக்குமே பயங்கரமான ஷாக்கு. அதை விட ரியாவும் ஐஸ்வர்யா மூஞ்சியில் அப்படியே சாணியை கரைச்சி ஊற்றுற மாதிரி அப்படியே அதிர்ச்சியில் நின்றுட்டு இருக்காங்க. ஐஸ்வர்யாவுக்கு ரியாவுக்கும் முகத்தில் கோவத்தை பார்க்கணுமே, அவங்க ரெண்டு பேரும் என்னமோ ராப்பாகலாம் கஷ்டப்பட்டு உழைச்ச மாதிரி அப்படியே முறைச்சிக்கிட்டு பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ வந்துட்டு ஆனந்த் சொல்கிறாங்க, அம்மா நீங்கள் பண்ணது கொஞ்சம் கூட சரியே கிடையாது. அது எப்படி எல்லா சொத்தையும் நீங்கள் கார்த்திக் பேரில் மட்டும் எழுதி வைக்க போச்சு? அப்போ நாங்களாம் உங்களோட பிள்ளை இல்லையா? அப்படி பார்த்தா நீங்கள் எல்லா சொத்தையும் எனக்கு தான் எழுதி வச்சிருக்கணும். நான் தான் இந்த வீட்டோட மூத்த மகன். என்னை விட்டுட்டு போய் இவனுக்கு எழுதி வைக்கிறீங்க. அப்படி இவன் என்ன பண்ணிட்டா சொல்லுங்க, எனக்கு தான் நீங்கள் இதெல்லாம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. சி வாயை மூடுடா, எப்போ பார்த்தாலும் மூத்த பையன் சொல்கிறேன். ஒரு மூத்த பையன் தான் குடும்பத்துக்கு பொறுப்பாக இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. ஆனால் நீ என்னைக்காவது பொறுப்பாக நடந்திருக்கியாடா? மூத்த பையன் பண்ணுற காரியத்தையா நீ பண்ணிட்டு வந்து நின்றுருக்க? நல்ல தங்கமான மருமகளை விட்டுட்டு எவ்வளோ ஒருத்தி கழுத்தில் தாலியை கட்டிட்டு வந்து குடும்பத்தோட மான மரியாதையை வாங்கிட்டு என்னமோ பெரிய மூத்த பையன் துள்ற. கார்த்தி வந்துட்டு இந்த வீட்டில் வரைக்கும் பொறுப்பாக இருந்திருக்கா. கண்டிப்பாக அவன் இந்த வீட்டை உடையாமல் கடைசி வரைக்கும் பார்த்துக்குருவான். இந்த குடும்பம் பிரிகிறது ஒன்று, என் உசுறு பிரிகிறது ஒன்று. அதனால இந்த சொத்தை நான் பிரிய விட மாட்டேன். கார்த்தி பேரில் தான் இருக்கும். அவன் வந்துட்டு குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துப்பான், எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல, அம்மா என்ன சும்மா கார்த்தின்னு புகழ்ந்து தள்ளுறீங்க? அவன் இந்த கம்பெனி பிஸ்னஸ் எல்லாம் டெவலப் ஆகுறதுக்கு எவ்வளவோ ஐடியாஸ் வந்துட்டு கிரியேட் பண்ணியிருக்கலாம். ஆனால் இதில் உழைப்பு போட்டது நாங்கள் தான். அந்த ஸ்பின்னிங் மில்ல ரா பகலாக நான் அப்பா அருண் சேர்ந்து கஷ்டப்பட்டு உழைச்சிருக்கோம். அப்போ நாங்களாம் வந்துட்டு பெருசாக தெரியல. இப்போ கார்த்தி தான் உங்களுக்கு பெருசாக போயிட்டானோ? அவனால் எங்களை மாதிரி ஒரு நாள் காக்கி சட்டையை போட்டு லேபராக வேலை பார்க்க முடியுமா அப்படின்னு சொல்ல, ஏன் முடியாது? கார்த்தியால் எல்லாமே முடியும். அவன் சாதிக்க பிறந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி கார்த்தியை வந்துட்டு புகழ்ந்து பேச, அப்படியா வேலை பார்க்க சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தியை சொல்ல, நான் கண்டிப்பாக பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. ஒரு மாதம் நீ கம்பெனியில் லேபராக காக்கி சட்டையை போட்டு வேலை பார்க்கணும் அப்படின்னு சொல்ல, சரி நான் இந்த சவாலை ஏற்றுக்கிறேன். அப்படி நான் ஒரு மாதம் அங்கே வேலை பார்த்துட்டேன்னா நீ வந்துட்டு இனிமேல் சொத்தை பிரிக்கிறத பற்றி பேசவே கூடாது அப்படின்னு சொல்ல, சரி அப்படி நீ தோத்துட்டேன்னா அப்படின்னு ஆனந்த் கேட்குறாங்க. இந்த சொத்து கம்பெனி வீடுன்னு எல்லாத்தையும் எழுதி வச்சுட்டு நான் இந்த வீட்டை விட்டு பெட்டி படுக்க எடுத்துகிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு கார்த்தி சொல்கிறாங்க. அதை கேட்டது கார்த்தி அப்படின்னு சொல்லிட்டு அபிராமி தீபா எல்லாருமே வந்துட்டு ஷாக் ஆகுறாங்க. சரி இந்த சவாலுக்கு ஓகே, முதல்ல ஒரு மாதம் வேலை பார்த்து நீ ஜெயிச்சு காமி, அதுக்கடுத்து நான் சொத்தை பற்றி பேசாமல் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஆனந்த் சொல்கிறாங்க. எல்லாருமே வந்துட்டு ஒரு மாதிரி அதிர்ச்சியில் பார்த்துக்கிட்டு இருக்காங்க. அதோட பார்த்தீங்கன்னா இந்த வீடியோ வந்துட்டு முடிஞ்சிருது.